ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம 3 ஈஸியான சம்மர் ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட்டு சம்மர் ட்ரிங்க் நுங்கு இளநீர் ஜூஸ். இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு 3 பொருள் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு நுங்கு 6 பீஸ் எடுத்திருக்கேன். நல்லா எலசாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. நுங்கு பார்த்திங்கன்னா சீஸ்னல் ஃப்ரூட். சம்மரில் கிடைக்கும்போது இந்த மாதிரி ஜூஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நுங்கு நல்ல குளிர்ச்சி ப்ளஸ் நிறைய மினரல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இளநீர் 1 கிளாஸ். மூணாவது பொருள் பார்த்திங்கன்னா சுகர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இல்லை இளநீரே ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா சுகர் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நுங்கு, இளநீர், சுகர் எல்லாமே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கூலிங் வேணும்னா ஐஸ் க்யூப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி அரைச்சி எடுத்துக்கும் போது நுங்குலாம் ஃபுல்லாக அரைப்பட்டுடாது, கொஞ்சம் திரியாக இருக்க தான் செய்யும். மறக்காமல் இந்த சம்மர் ட்ரிங்கை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான சம்மர் ட்ரிங்க் நுங்கு இளநீர் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட செகண்ட் சம்மர் ட்ரிங்க் மோர். இது நீர் மோர்னு கூட சொல்லுவாங்க. இந்த நீர் மோருக்கு 1 கப் கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாய், சீரகம் இதெல்லாம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் முழுசாக போட்டால் வாயில் தட்டுப்படும், அதனால் நம்ம அரைச்சி போட்டுக்கலாம். இப்போ தயிரில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்ததையும் சேர்த்துக்கலாம். இப்போ மத்து வச்சு நல்லா தயிரை கடைஞ்சிக்கலாம். ஒருவேளை வீட்டில் மத்து இல்லைன்னா விஸ்க் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம், இல்லை மிக்சியில் கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுக்கலாம். அதோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு கருவேப்பிலை வாயில் தட்டுப்படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதை வடிகட்டிட்டு குடிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, வெயிலுக்கு சூப்பரான சம்மர் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. இது ஃபுல்லாகவே வீட்டில் இருக்க பொருளை வச்சே பண்ணிடலாம், அதனால் ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட 3வது சம்மர் ட்ரிங்க் பானகம். இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சுக்கோங்க. புளி கம்மியாக ஊற வச்சா போதும், ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் லெமன்லாம் ஆட் பண்ண போகிறோம், அதனால் புளிப்பு கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் சுக்கு 1 துண்டு ஆட் பண்ணிக்கலாம். சுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். கூடவே 4 ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் தேவையில்லை, பவுடராக நம்மளுக்கு தேவை. அரைச்சி எடுத்துக்கிட்டக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ரொம்ப ஃபைனாக பவுடர் ஆகிடாது, இந்த மாதிரி திரியாக தான் இருக்கும். இப்போ மண்பானையில் 1 எலுமிச்சை பழத்தோட சாறை புழிஞ்சிக்கலாம். பானகம்
நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க். இந்த மண்பானையில் பானகம் செஞ்சு குடித்தா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே 1 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சிருந்த புளியையும் நல்லா கரைச்சி அதோடைய சாறை மட்டும் ஊற்றிக்கலாம். இப்போ பவுட்ரு பண்ணி வச்சிருந்த சுக்கு ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த மண்பானை ஃபுல்லாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம பானகத்தில் சுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கோம். அப்புறம் வெல்லத்தில் இருக்க மண் இருக்கும், அதனால வடிகட்டிக்கலாம். இந்த பானகம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.